வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 20 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம ரேவதியும் ஆபீஸ்ல தான் இருக்காங்க. இந்த விஷயத்த பத்தி ஈஸ்வரிக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் ஈஸ்வரி வந்துட்டு எதேச்சியும் ஆபீஸ்க்கு வராங்க. அங்க வந்துட்டு ஹீரோ எப்பவும் போல ஆள் மாறாட்டம் பண்ணி தப்பிச்சிடுறாரு. அப்ப ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு வந்ததும், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு, அந்த டிரைவர் பையன் ஒருவேளை அந்த ஆபீஸ்ல இருந்துகிட்டு ஆள் மாறாட்டம் பண்ணுவானோ அப்படின்னு எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு கலா கிட்ட சொல்றாங்க. அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், நீங்க அப்படியே குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு பதிலா ரேவதிக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த கார்த்தியால என்ன பண்ண முடியும்? அவனால எதுவுமே பண்ண முடியாது. அதான் நான் சொல்றதை கேளுங்க. சீக்கிரம் ரேவதிக்கும் என் அண்ணனுக்கும் கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க. அவங்க 2 பேருக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை, சொல்லுங்க அப்படின்னு. உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, நீ சொல்றது சரிதான். 6 மாசம் வெயிட் பண்றது நல்லது கிடையாது. சீக்கிரம் வந்துட்டு ரேவதிக்கும் உன் அண்ணனுக்கும் இந்த கல்யாணத்தை பண்ணணும். அப்படி கல்யாணத்தை பண்ணா மட்டும்தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா அந்த கார்த்தியை பார்த்து நான் பயந்துகிட்டே இருக்கணும். அப்ப கலா சொல்றாங்க, மேடம், ரேவதியோட கண்டிஷன் வந்துட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது. ஒருவேளை ரேவதிக்கு டக்குன்னு பழைய ஞாபகங்கள் வந்துச்சு அப்படின்னா அவ உங்க பேச்சை கேட்கறதுக்கு துளி அளவு கூட வாய்ப்பே கிடையாது. அதனால நான் சொல்றேன், சீக்கிரம் வந்துட்டு ரேவதிக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணுங்க அப்படின்ட்டு. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி, ஆனா ஒரு விஷயம், நம்ம இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்றது இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே தெரியக்கூடாது. ஒருவேளை இந்த வீட்டுல உள்ள யாருக்காவது நான் இந்த கல்யாண ஏற்பாடுகளை பண்றேன் அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக முயற்சி பண்ணுவாங்க. அதனால வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது, ரேவதி கிட்ட சொல்லிதான் இந்த ஏற்பாடுகளை பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு கலா சொல்றாங்க, சரிங்க மேடம், என் அண்ணன் கிட்டையும் இந்த விஷயத்த போய் சொல்றேன். கண்டிப்பா வந்துட்டு அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவான். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ரேவதி அண்ணா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா நீங்க தான் டக்குன்னு ஏதோ ஒரு முடிவெடுத்து எவனோ ஒருத்தனுக்கு ரேவதியை கல்யாணம் பண்ணி வச்சு இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அண்ணன் இது எதையுமே பெரிய விஷயமா எடுத்துக்காம ரேவதிய கல்யாணம் பண்ணிக்கிறதா ஒத்துக்கிட்டாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா கலா, இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை யாருக்கு வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் கலா சொல்றாங்க, சரிங்க, நான் போயிட்டு அண்ணன் கிட்ட சொல்றேன், அண்ணன் கண்டிப்பா சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கலா வந்துட்டு அந்த மருதுவை பார்க்க போறாங்க. மருது ரூம்குள்ள இருக்காரு. கலா போயிட்டு நேரா மருது கிட்ட போயிட்டு கதவை சாத்திட்டு, இங்க பாரு, நம்மளுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதுக்கு மருது கேக்குறாரு, என்ன வாய்ப்பு? அதுக்கு கலா சொல்றாங்க, இங்க பாருங்க, ஈஸ்வரி என் அத்தை இருக்கால, அவ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா. இதை கேட்டதும் அவரு ரொம்பவே சந்தோஷப்படுறாரு. என்னது, கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா? ஆனா 6 மாசம் கழிச்சு தானே கல்யாணம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு கலா சொல்றாங்க, 6 மாசம்லாம் நம்ம கண்டிப்பா வெயிட் பண்ண முடியாது. அத்தை கிட்ட நான் பேசினேன். அத்தை 1 வாரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை பண்றதா சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல உள்ள யாருக்குமே இந்த கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது. ஒருவேளை தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப பிரச்சனையாகும். இதை கேட்டதும் அவரு சொல்றாரு, ஆமா, அதுவும் உண்மைதான். ஒருவேளை ரேவதிக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அவ கல்யாணத்துக்கு முன்னாடி, ஞாபகம் வரத்துக்கு முன்னாடி அவ கார்த்தி மேல எந்த அளவுக்கு காதலோட இருந்தா அப்படிங்கறது அத்தை சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இந்த ரேவதிக்கு வேற கொஞ்சம் கொஞ்சமா ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டே போகுது. அதுவே அவளுக்கு பழைய ஞாபகங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. நீ சொல்றதும் சரிதான் அப்படின்னு சொல்ல கலா சொல்றாங்க, சரி, நம்மளோட பிளான் என்ன அப்படிங்கறத நீ மறக்கல இல்ல? மருது சொல்றாரு, நான் பிளானை எப்படி மறப்பேன்? இந்த சொத்து எல்லாமே கைக்கு வந்ததோட எல்லாத்தையுமே நம்ம பேருக்கு எழுதிட்டு ரேவதியை கொண்டாந்து மறுபடியும் இந்த வீட்டுல விட்டுட்டு நம்ம பாட்டுக்கும் நம்ம ஊருக்கு போறது தானே நம்மளோட பிளான். அப்ப கலா சொல்றாங்க, எங்க நீ மறந்துட்டியோன்னு நினைச்சேன். ரேவதியை கல்யாணம் பண்ண பிறகு என்ன ஏமாத்துற வேலை வச்சுக்காத. மருது சொல்றாரு, உன்னை எப்படி ஏமாத்துவேன்? நீ தான் இந்த பிளான் எல்லாத்துக்குமே வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை எப்படி நான் ஏமாத்துவேன் அப்படின்னு. அப்ப கலா சொல்றாங்க, சரி, 1 வாரத்துக்குள்ள கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த கல்யாண ஏற்பாடுகள் வீட்டுல உள்ள யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் மருதுவும் சரி அப்படிங்கிறாரு.
அப்போ ரோஹிணி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. ரோஹிணி நினைக்கிறாங்க, அம்மா ஏன் இப்படி முடிவு பண்றாங்க? வீட்டுல யாருக்கும் தெரியாம ரேவதிக்கு கல்யாணம் பண்ண முயற்சி பண்றாங்களா? இந்த விஷயத்த பத்தி உடனே நம்ம அப்பா கிட்ட சொல்லணுமே அப்படின்னு நம்ம ரோஹிணி நேரா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா, அம்மா அடுத்தடுத்து ரொம்ப தப்பான முடிவு எடுக்கிறாங்க. ரேவதிக்கு யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண போறாங்களாம். இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு ராஜா. இந்த ஈஸ்வரி ஏன் தான் இப்படி பண்றா? இந்த விஷயத்த பத்தி மாப்பிள்ளை கிட்ட உடனே தெரியப்படுத்தணும். ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரத்துக்குள்ள இந்த கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு ஈஸ்வரி நினைப்பா போல. உடனே மாப்பிள்ளை கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மயிலும் நம்ம ராஜாவும் நேரா ஹீரோவோட வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ வீட்டுல இருக்காரு. ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, மாப்பிள்ள, ஈஸ்வரி அவசரப்பட்டு ரொம்ப பெரிய முடிவெடுக்க போறா. ரேவதிக்கும் வீட்டுல கார்த்தின்னு சொல்லி வந்திருக்கானே அவனுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ண போறதா சொல்லியிருக்கா. இதை கேட்டதும் ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன மாமா சொல்றீங்க? ஏன் அத்தை இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாங்க? அதுக்கு அவரு சொல்றாரு, மாப்பிள்ள, அவளை பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படியாவது வந்துட்டு பழி வாங்கணும். நீங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அதுதான் அந்த ஈஸ்வரியோட முழு பிளானே. இத கேட்டதும் நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறாரு. என்ன மாமா இது? அத்தை ஏன் இப்படி பண்றாங்கன்னு எனக்கு ஒன்னும் புரியலையே. அதுக்கு அவர் சொல்றாரு, மாப்பிள்ள, இங்க பாருங்க, அவளுக்கு நம்ம சீக்கிரம் வந்துட்டு ஒரு முடிவு கட்டணும். சீக்கிரம் நீங்க வீட்டுக்கு வாங்க, ரேவதி கிட்ட நீங்க உண்மையை சொல்லுங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல மாமா, நான் ரேவதி கிட்ட சொல்றதுனால ரேவதிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அதை துளி அளவு கூட என்னால தாங்கிக்க முடியாது. அதனாலதான் இது எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா கவலைப்படாதீங்க, வீட்டுக்கு வந்திருக்க அவனை பத்தின டீட்டெயில் ஏதாவது கிடைச்சிச்சு அப்படின்னா நான் சீக்கிரம் அவனுக்கு முடிவு கட்டுறேன் அப்படின்னு. இது கேட்டதும் ராஜாவும், சரி மாப்பிள்ள, அவன் உங்க பேரை வந்துட்டு கார்த்தின்னு சொல்லி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்கிறதுக்கே அதிகாரிங்க கிட்ட சொல்லிடலாம். அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா மாமா, நான் அதிகாரிங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறமா ஹீரோ வந்துட்டு நேரா சரவணனுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் சரவணன் சொல்றாரு, இங்க பாரு நண்பா, எவனோ ஒருத்தன் உன் பேரை சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து நடிக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கண்டிப்பா வந்துட்டு தண்டனை கிடைக்கும். நீங்க அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு அங்க போங்க. அங்க போயிட்டு அவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுங்க. கண்டிப்பா வந்துட்டு அவன் மேல அதிகாரிங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, ரொம்ப தேங்க்ஸ் நண்பா, எனக்கு ஐடியா சொன்னதுக்கு. அதுக்கு அவரு சொல்றாரு, நண்பா, உனக்கு ஐடியாஸ் இல்லாம வேற யாருக்கு சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அதிகாரிங்களை பார்த்துட்டு, சார், ஒருத்தவங்க மேல நான் புகார் கொடுக்கணும் அப்படின்னு அதிகாரிங்க கேக்குறாங்க. சார், நீங்க யார் மேல புகார் கொடுக்கணும் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, சார், இது மாதிரி எங்க அத்தை வீட்டுல நான் தான் கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து இருக்கான். பட் உண்மையான கார்த்தி நான் தான். அவன் போய் சொல்லிட்டு வந்து இருக்கிறான். அதோட அவன் நிறைய பேரை ஏமாத்தி இருக்கிறதா என்கிட்ட ரிப்போர்ட்ஸ் இருக்கு. சோ நீங்க வந்துட்டு அவனை கைது பண்ணணும். இதை கேட்டதும் அதிகாரிங்க சொல்றாங்க, சரிங்க சார், நீங்க கவலைப்படாதீங்க. அவன் மேல தப்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா அவனுக்கு குறித்த தண்டனை கிடைக்கும். இதை கேட்டதும் ஹீரோவும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிங்களை கூட்டிக்கிட்டு நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல போயிட்டு அதிகாரிங்க வந்துட்டு ஈஸ்வரிய கூப்பிடுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு, என்னடா ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து போறாங்க. போயிட்டு வெளியில வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறத பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதிகாரிகளும் நிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி வந்து ஹீரோவை கண்டுக்காம அதிகாரிங்களை பார்த்து, சார், எதுக்கு சார் இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ ஒருத்தர் வந்துட்டு உங்க எல்லாரையுமே ஏமாத்துறதா வந்துட்டு உண்மையான கார்த்தி இவர் வந்து புகார் கொடுத்திருக்காரு. யாரு வந்துட்டு பொய்யா தன்னை கார்த்தி அப்படின்னு சொல்லியிருக்காரோ அவரை வெளியில கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரிய பார்த்து, அத்தை, நீங்க தான் இத பண்ணீங்க அப்படிங்கறது தெரியும். ஆனா என் பேரை சொல்லி எப்படி அவன் வீட்டுக்குள்ள வரலாம் அப்படின்னு ரேவதியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரேவதி இதையெல்லாம் பார்த்துட்டு, என்னமா நடக்குது இங்க? யார் இவங்கெல்லாம்? எம்டி சார் எதுக்கு இங்க வந்து இருக்காரு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ ஈஸ்வரி வந்துட்டு நேரா ரேவதி கிட்ட, இங்க பாருமா ரேவதி, இவன் தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், நீ வீட்டுக்குள்ள போ அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, ரேவதி, உனக்கு இந்த உண்மை கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும், நில்லு அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி ரேவதிய பார்த்து, இங்க பாரு,
அம்மா சொன்னாலும் கேப்பியல்ல, நீ வீட்டுக்குள்ள போமா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அப்போ ராஜா நேரா ரேவதிய பார்த்து, அம்மாடி ரேவதி, அம்மா சொன்னா கண்டிப்பா அதுல ஒரு நியாயம் இருக்கும், நீ வீட்டுக்குள்ள போ. எதுக்காக அவர் இப்படி சொல்றாரு அப்படின்னா, ரேவதி வந்துட்டு இப்ப கொஞ்சம் பிரச்சனையில இருக்காங்க. சோ அவங்க இந்த மாதிரி ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை எல்லாம் கேட்க கூடாது. அதனால ரேவதியா அவங்க ரூமுக்கு அனுப்பிடுறாங்க. ரேவதி வந்துட்டு நேரா அவங்க ரூமுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஒரே குழப்பத்துல இருக்காங்க. வெளியில என்ன நடக்குது அப்படின்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு. அப்ப அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம், அந்த பொய்யான கார்த்தி எங்க அப்படின்னு காமிங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இவன் சொன்னா அப்படிங்கறதுக்காக நீங்க தேவையில்லாம வந்துட்டு இங்க பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இவன் சொல்ற மாதிரி இங்க எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கு அதிகாரிங்க சொல்றாங்க, மேடம், எதுவா இருந்தாலும் நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். நீங்க வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஆளை கூப்பிடுங்க, இல்லைன்னா நாங்க உள்ள போயிட்டு சர்ச் பண்ற மாதிரி இருக்கோம். அப்போ மருது வந்து ரூம்குள்ள பயத்துல இருக்காரு. ஐயோ, ஈஸ்வரியத்தையோட பேச்சு கேட்டுக்கிட்டு இங்க வந்து நம்ம வசமா சிக்கிட்டோமே அப்படின்னு. அப்போ நம்ம கலாவும் அந்த இடத்துல நின்றுட்டு பதட்டத்துல இருக்காங்க. அப்ப ஹீரோ நேரா அதிகாரிங்களை பார்த்து, சார், இவங்க கண்டிப்பா அவங்கள காட்டி கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்க உள்ளார போயிட்டு செக் பண்ணி பாருங்க, அவன் உள்ளார இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. உடனே உள்ளார போறாங்க. உள்ளார போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. பார்த்தா மருது ஒரு ரூம்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு டக்குன்னு மருதுவை பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. மருது பயத்திலேயே வெளியில வராரு. அதிகாரிங்க நேரா ஈஸ்வரிய பார்த்து, மேடம், இவன் உங்களை நல்லாவே ஏமாத்திருக்கான், தன்னை கார்த்தின்னு சொல்லி. இந்த மாதிரி ஆளையெல்லாம் நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. இதையெல்லாம் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில இங்கனடா இப்படி நடக்குது அப்படின்னு ஈஸ்வரிக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அதிகாரிங்க மருதுவை கைது பண்ணி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ நேரா மருதுவை பார்த்து, என் பேரை சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்து ஏமாத்தலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தியா? இது எல்லாத்தையுமே நான் வேடிக்கை பாத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு நீ எப்படிதான் நினைச்சியோ தெரியல. அத்தைதான் வந்துட்டு ஏதோ அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டாங்க, அதுக்காக நீயும் இப்படி பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு நேரா அவனை பார்த்து எச்சரிக்கை. மருதுவ அதிகாரிங்க பிடிச்சிட்டு போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவனால எவ்வளவு கஷ்டத்தை நம்ம அனுபவிச்சிருப்போம், இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்ததுதான் சரி அப்படின்னு ஹீரோ நினைக்கிறாரு. அப்புறம் போனதோட ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, இதுக்கப்புறம் வேற என்ன பிளான் பண்றது அப்படிங்கிறத யோசிங்க. நீங்க பாட்டுக்கும் எவனையோ கூட்டிட்டு வந்துட்டு அவனதான் கார்த்தி அப்படின்னு சொல்றீங்களே, ரேவதி இத கொஞ்சமாவது ஏத்துப்பாளா? நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? அப்போ ஈஸ்வரி முறைக்கிறாங்க. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஈஸ்வரிக்கு செம்ம காண்டாகுது. அப்ப ஹீரோ வந்துட்டு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை, சீக்கிரம் ரேவதிக்கு வந்து பழைய ஞாபகங்கள் வரும். பழைய ஞாபகங்கள் வந்ததோட நான் ரேவதியை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போய் விடுவேன். ரேவதிய கண்டிப்பா உங்ககிட்ட இருந்து உங்களால என்னையும் ரேவதியையும் பிரிக்கவே முடியாது. அதுல எந்தவித மாற்றமும் இல்ல. உங்களோட இந்த பிளான் எல்லாத்தையுமே மூட்டை கட்டி வச்சுட்டு என்னையும் ரேவதியையும் சேர்த்து வைக்கிறதுக்கான வழிய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஈஸ்வரிய பார்த்து கோவமா திட்டிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு ஈஸ்வரி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி பேசுவான் அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்ம கிட்டையும் ஹேர் கிளிப்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. டெய்ஸி கிளிப்ஸ் இருக்குது, 5 பெட்டல் கிளிப்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய டிரான்ஸ்பரண்ட் கிளிப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல பிக் சைஸ் ஃப்ளவர் கிளிப்ஸும் இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது அப்படின்னா, கமெண்ட்ல வந்துட்டு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க வந்துட்டு என்னென்ன கிளிப்ஸ் இருக்கோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வேணும் அப்படின்னா ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணி சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.